12th max exercise 3.6 fourth sum. Determine the number of positive and negative roots of the equation அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம பாசிட்டிவ் ரூட்ஸ் என்ன எத்தனை நெகட்டிவ் ரூட்ஸ் எத்தனை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷனை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், லெட் பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த கிவன் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிங்க. எக்ஸ் பவர் 9 மைனஸ் 5x பவர் 8 மைனஸ் 14x பவர் 7. ஓகேவா? இந்த ஈக்குவேஷனில் இப்போது எத்தனை நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் ஏற்படுது, சைன் சேஞ்சஸ் ஏற்படுதுன்னு பார்க்கணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு மாறுது, அப்போ ஒரு சைன் சேஞ்சு. நெக்ஸ்ட்டு மைனஸு, இங்கேயும் மைனஸ் தான் இருக்குது, அதுக்கப்புறம் வேறு எந்த சைன் சேஞ்சஸுமே நடக்கலை. ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? நம்ம பி ஆஃப் எக்ஸ்னு பாசிட்டிவாக தானே எடுத்திருக்கோம், அதனால நம்பர் ஆஃப் positive changes or number of positive roots is equal to 1. எத்தனை சைன் சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கோ அது வந்து அந்த இதுக்குள்ள கரஸ்பாண்டிங் ரூட்ஸுக்கு எத்தனை நம்பர்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? பாசிட்டிவ் ரூட்ஸ்ன்னு கண்டுபிடிக்கும் போது எத்தனை சைன் சேஞ்சஸ் இங்கே ஏற்பட்டிருக்கோ அதுதான் அந்த ஆன்சர். ஓகேவா? 1ன்னா இங்கேயும் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நெகட்டிவ் ரூட்ஸ் வேணும். நெகட்டிவ் ரூட்ஸ் வேணும்னா என்ன செய்யணும், இந்த பி ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நம்ம எங்கெங்கெல்லாம் ஆட் பவர்ஸ் இருக்கோ அதுக்கு முன்னாடி உள்ள சைனை மட்டும் என்ன இருக்கோ அதை அப்படியே உல்ட்டாவாக மாற்றிக்க போகிறோம். அண்ட் ஈவன் நம்பர்ஸ் பவர் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி உள்ள சைனை அப்படியே ரிட்டைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸ் பவர் 9 வந்திருக்கு, முன்னாடி பாசிட்டிவ் இருக்குது, அப்போ அதை நெகட்டிவாக மாற்றிக்கிங்க. நெக்ஸ்ட்டு மைனஸ் 5x பவர் 8. நெக்ஸ்ட்டு பவர் 7ன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது, மைனஸ் இருக்குது, அதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறோம். ஓகேவா? ஏன்னா எக்ஸ் பவர் 9 எக்ஸ் பவர் 7ன்னு போடும்போது மைனஸ் டைம்ஸ் போடும்போது மைனஸ் 1 வெளியில் வரும். அது இப்போ மைனஸோட மல்டிப்ளை பண்ணும்போது முன்னாடி என்ன சைன் இருக்கோ அந்த சைன் அப்படியே மாறிடும். அதுக்காக நம்ம சிம்பிளிஃபைடாக அப்படியே ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் எத்தனை சைன் சேஞ்சஸ் ஏற்படுதுன்னு பாருங்கள். மைனஸ்லேருந்து மைனஸாகவே தான் இருக்குது, இங்கே ஒரு சைன் சேஞ்சஸுமே இல்லை. இங்கே எகெயின் பாருங்கள், மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸாக மாறுது, அப்போ இங்கே ஒரு சைன் சேஞ்சஸ் நடக்குது. ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் ஈக்குவல் டு 1. இது நம்ம நெகட்டிவ் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக செஞ்சோம் இல்லையா, அதனால நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? அப்போ நம்ம ஃபைனலாக என்ன எழுதிடலாம், டிட்டர்மைன் தி நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரூட்ஸ்னால் நம்ம கடைசியாக வேணால் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். thus the equation has one positive and one negative root. ஓகேவா?